என்னன்னு தெரியலம்மா, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஏம்மா, ரிசல்ட் நெகட்டிவ்னு தானே வரும்? ஐயோ ஆண்டி, பதட்டப்படாதீங்க ஆண்டி. நான் தான் சொன்னேன்ல, அவ பேசினதை நான் என் காதால கேட்டேன். அவ உண்மையாவே பிரெக்னென்ட்டாவே இல்ல, சும்மா நடிச்சிட்டு இருக்கா. ஆதி வேணுங்கிறதுக்காக நடிச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ்னு தான் ஆண்டி வரும். பாருங்க நீங்க வேணா. அந்த நம்பிக்கையில தாமா இருக்கேன். Excuse me, ma'am. Yes, come in. Hello, ma'am. I'm Dr. Karthik. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஓபில ஒர்க் பண்றேன். Hi, Mr. Karthik. I'm Dr. Shalini. நைஸ் டு மீட் யூ, மேம். உங்களால எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் வேணும், அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். Yes, Karthik. எது வேணாலும் கேளுங்க. ஷாலினி, இப்ப நிம்மதின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணீங்கல்ல, யாயா? ரிசல்ட் வந்துருச்சா? வந்துருச்சு டாக்டர், பட் நெகட்டிவ். அது நெகட்டிவ்னு தெரியும். ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் வீட்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே. அவங்க ஆக்சுவலி பிரெக்னென்ட் இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். பட் ஒரு சின்ன பிரச்சனையால அவங்க பிரெக்னென்ட்னு வீட்ல எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கு இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த ரிப்போர்ட்டை நெகட்டிவ்னு இருக்கிறத பாசிட்டிவ்னு மாத்தி கொடுக்கணும். டாக்டர் கார்த்திக், வாட் இஸ் திஸ்? ஷாலினி ப்ளீஸ். நம்ம டாக்டர்ஸ், இது நம்ம படிப்புக்கு செய்யற துரோகம். இது உங்களுக்கு தெரியாதா? ஒரு டாக்டரா இருந்துட்டு நீங்களே வந்து இப்படி கேட்கலாமா? ஷாலினி, எல்லாமே எனக்கு புரியுது, பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க இப்போ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க பிரெக்னன்ட்னு சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு கல்யாணமே நடக்கும். வாட்? அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? கல்யாணம் ஆகல, சோ பிரெக்னன்சி நெகட்டிவ் தான் வந்திருக்கு. பட் நீங்க பாசிட்டிவ்னு மாத்தி வைக்க சொல்றீங்க. இதனால எனக்கும் என்னோட ஹாஸ்பிடலுக்கும் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் டாக்டர் கார்த்திக்? ஷாலினி, கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வராது. வராதுன்னு எப்படி அவ்வளவு ஷூரா சொல்றீங்க? வந்துருச்சுனா போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டினா என்ன ஆகுறது டாக்டர் கார்த்திக்? ஐயோ, இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதே போலீஸ் தான் ஷாலினி. வெயிட் a செகண்ட், இருங்க, நான் கூப்பிடுறேன். ஆதி வாங்க. கார்த்திக், டாக்டர் கிட்ட நீங்க பேசுங்க, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஹாய் டாக்டர், ஐம் ஆதித்யா அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். போலீஸ்? சொல்லுங்க சார். மேம், ஆக்சுவலி எனக்கு நீங்க மிகப்பெரிய உதவி பண்ணி தரணும். நீங்க இப்போ டெஸ்ட் பண்ணீங்களே, அந்த பொண்ணு நிம்மதி, அவங்க என்னோட ஃபியான்சி. வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் பிரெக்னென்ட்னு ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்காக இந்த ஃபேவரை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நெகட்டிவ்னு இருக்கிற ரிசல்ட்டை பாசிட்டிவ்னு மாத்தி கொடுங்க. சார், நீங்க சொல்றது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. இன்னைக்கு நான் மாத்தி கொடுத்துருவேன். நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் தான் சார் ஆன்சரபிளா இருக்கணும். மேம், கண்டிப்பா எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட நாங்க கொண்டு வர மாட்டோம். ஐ எம் a சீனியர் இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க. ஐடி கார்டு வேணுமா? இப்பவே காட்டுறேன். சார், நம்புறேன். ஆனாலும் ப்ளீஸ் மேம், நானும் டாக்டர் தான், அவரு போலீஸ். இங்க எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். எதையும் தாண்டி உங்ககிட்ட கொண்டு வர மாட்டோம். ப்ளீஸ். ஐயோ, என்ன ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிட்டீங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி, ஓகே. எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க 2 பேரும் தான் பாத்துக்கணும். நீங்களும் டாக்டர், அவரும் போலீஸ்ன்றதுனால நான் ரிப்போர்ட்டை மாத்தி தரேன். வாவ், தேங்க்யூ so much டாக்டர் ஷாலினி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ so much. இந்த ரிப்போர்ட்டை மட்டும் மாத்தி எழுதிட்டு வெளியே ஆதித்யாவோட அம்மா நிப்பாங்க, அவங்க கையில மட்டும் கொடுத்துருங்க. ஓகே. அப்புறம் உங்க 2 பேரோட ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்களை தான் நான் காண்டாக்ட் பண்ணணும். யா பயப்படாதீங்க. எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு போறோம். எப்பனாலுமே நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம், இல்ல நேர்ல வந்து கூட மீட் பண்ணலாம். ஓகே ஃபைன். நான் ரிப்போர்ட்டை பாசிட்டிவ்னு மாத்தி எழுதிட்டு வரேன். ஓகே ஷாலினி. ஆதி, கார்த்திக், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்ளோ சுலபமா இந்த விஷயம் முடியும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ அம் சோ ஹாப்பி. சரி வாங்க, உங்க அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு போய் பார்க்கலாம். ஆமா, அதை விட நிம்மதி கிட்ட சொன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. வாங்க போலாம். எவ்வளவு பயந்து போய் நின்னுட்டு இருக்கா பாருங்களேன். ஆமாங்க, ரொம்ப பாவம். சரி, கொஞ்ச நேரம் கலாய்ச்சி பார்க்கலாமா? ஏங்க, கொஞ்ச நேரம் தாங்க, அப்புறம் உங்க இஷ்டம். போலீஸா இருந்துட்டு பொண்டாட்டி கையில அடி வாங்கணுமான்னு பாத்துக்கோங்க. ஊருக்கே போலீஸா இருந்தாலும் வீட்டுக்கு பொண்டாட்டி கிட்ட அடிமையா தானே இருந்தாகணும். இருந்துட்டு போவோம். இப்பையில இருந்தே ஆரம்பிச்சா தானே இதுக்கப்புறம் கரெக்டா இருக்கும். ஆஹா, என்ன ஒரு தத்துவம். மச்சான், மச்சான், என்னடாச்சு? கார்த்திக், என்னாச்சு? ஆல் ஓகே? மச்சான், இல்லடி, அந்த டாக்டர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டி, எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். ஆனா எனக்கு ப்ராப்ளம் வந்துரும், என் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராப்ளம் வந்துரும்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. கார்த்திக்கும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாரு. நானும் போலீஸ் தான், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு கூட சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. டேய், என்னடா இப்படி சொல்றீங்க? நீங்க தானடா சொன்னீங்க நாங்க மாத்தி வெச்சுக்கிறோம், பிரச்சனை இல்லன்னு. ஐயோ, உங்களை நம்பி தான்டா நானும் டெஸ்ட்க்கு கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என்னடா பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்களே அந்த டாக்டர். கார்த்திக், நிம்மதி, நான் பாட்டுக்கு இங்க பேசிட்டு இருக்கேன், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கார்த்திக், நீங்க டாக்டர் தானே, அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியலையா? நிம்மதி, கார்த்திக் பேசுங்க. நிம்மதி, எவ்வளவோ சொல்லிட்டேன், அவங்க கேட்கல.
ஆதி என்னது இதெல்லாம்? நான் பாத்துக்கிறேன், சும்மா இருங்க. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா பத்திரக்காளி ஆட்டம் ஆட போறாங்க. எம்மாடி மாசமா இருக்கிறதுக்கு டெஸ்ட் பார்க்க வந்தீங்களா? ஆமா ஆமா. டாக்டர் அம்மா ரிப்போர்ட் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இந்தாங்க மேலாப்ல இருக்குதுல, அதான் உங்களுது, எடுத்துக்கங்க. சரிங்க. தேங்க்ஸ்மா. இருக்கட்டுங்க. ஆண்டி கொடுங்க ஆண்டி, பார்க்கலாம். பாரு ஸ்வேதா, நெகட்டிவ்னு இருக்கான்னு பாரு. கண்டிப்பா நெகட்டிவ்னு தான் ஆண்டி இருக்கும், நீங்க பதட்டப்படாதீங்க. The final result of the test is negative. ஆண்டி நான் தான் சொன்னல ஆண்டி, கண்டிப்பா நெகட்டிவ்னு தான் வரும்னு. நிம்மதியோட பிரெக்னன்சி ரிசல்ட் நெகட்டிவ். ஆண்டி அவ பிரெக்னன்ட்டாவே இல்ல. ஸ்வேதா, ஸ்வேதா நல்லா பாத்தியா? ஐயோ ஆண்டி இங்க வேணா பாருங்க, நெகட்டிவ்னு பெரிய எழுத்துல குட்டையா போட்டுருக்காங்க. ஆண்டி அவ பிரெக்னன்ட்டா இல்ல ஆண்டி. அவ சொன்னதை நான் என் காதாலயும் கேட்டேன், ரிசல்ட்லயும் இருக்கு பாருங்க. நான் அப்பவே சொன்னல, அவ அப்படிலாம் இல்ல ஆண்டி. அவ சும்மா நடிச்சிட்டு இருக்கா. ஆதி கூட சேரணுங்கிறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட்டு நடிச்சிட்டு இருக்கா. இப்பவே கூப்பிட்டு அவளை நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க ஆண்டி. தோ இப்பவே கூப்பிடுறேம்மா, கூப்பிடுறேன். ஏய் நிம்மதி. நிம்மதி போ போ, எங்க அம்மா உன்னதான் கூப்பிடுறாங்க. என்னது பாப்பாவா? டேய் என் உயிரே இங்க பாதியில போயிட்டு இருக்குடா. எனக்கு பயமா இருக்குடா. லூசு, பயப்படாம போ, எல்லாம் நம்ம நினைச்சதுதான் நடக்கும். நினைச்சது நடக்குமா? நீ என்னடா என்ன குழப்பறீங்க? இப்பதான் டாக்டர் ஒத்துக்கல நீங்க, இப்போ உங்க அம்மா வேற என்ன கூப்பிடுறாங்க, நினைச்சது நடக்கும்ன்றீங்க. டேய் ஆல்ரெடி டென்ஷன்ல உயிரே போய்கிட்டு இருக்கடா, ஏன்டா நீங்க வேற? லூசு போடி, போய் என்னன்னு கேளு. நாங்க இங்கதானே இருக்கோம், எங்க அம்மா ஒன்னும் உனக்கு கடிச்சு சாப்பிட மாட்டாங்க, போ. அடியே வாடி வா, என்ன பேச்சு பேசுன? நான் பிரெக்னண்டா இருக்கேன், அதுக்கு காரணம் ஆதித்யான்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தல. எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ண. கிட்ல டெஸ்ட் பண்றீனா, அதுல நீயே 2 கோட வரைஞ்சிட்டு என்னென்ன வேலை பார்த்த. இப்ப பாத்தியா டெஸ்ட் ரிசல்ட் டாக்டர் கிட்ட வந்திருக்கு, நெகட்டிவ்னு வந்திருக்கு. என்னது நெகட்டிவ்னு வந்திருக்கா? ஆதி என்ன கார்த்திக் இது? ஷாலினி கவுத்திட்டாங்களா? நம்ம கிட்ட லாஸ்டா பண்ணி தரேன் தானே சொன்னாங்க. ஆமா ஆதி, லாஸ்டா பாசிட்டிவ்னு மாத்தி தரேன்னு சொன்னாங்களே. மாத்தி தரேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. ஆனா என்ன இப்படி பண்ணிட்டாங்க? ஐயோ இப்ப என்ன கார்த்திக் பண்றது? நிம்மதி வராங்க தனியா மாட்டிக்கிட்டா, அவ எப்படி சமாளிப்பா? எங்க அம்மா வேற ரொம்ப பேசுவாங்களே, பேசாம நான் போட்டா? ஆதி இருங்க, என்னவோ தப்பு நடந்திருக்க மாதிரி தெரியுது. நம்ம இன்னொரு வாட்டி ஷாலினி கிட்ட போய் பேசி பார்க்கலாமா? என்னடி திரு திருன்னு முழிக்கிற? ச்சீ கேவலமா இல்ல? இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு இருக்க. முதல்ல உங்க அப்பா வெளியே நிக்கிறாரே, அந்த மனுஷன் கிட்ட போய் இந்த ரிப்போர்ட்ட மூஞ்சில தூக்கி எறியறேன். என்ன பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்கன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டுட்டு வரேன். என் பையனை பத்தி என்கிட்ட கேட்டாருல, இப்ப இது என்னோட வாய்ப்பு. சூப்பர் ஆண்டி. ஏய் என்ன பேச்சு பேசுன? இத தவிர வேற எந்த வழியும் இல்லையா ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? எப்படி பொய்ய சொன்ன, இப்ப எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தியா? எங்க கிட்டே வா. ஐயோ இந்த ஸ்வேதா வேற ஓவரா பேசுறா. இவள சரி, இவள அப்புறம் பாத்துக்கலாம். கார்த்திக் நீங்க வாங்க, நம்ம ஷாலினி கிட்ட போய் பேசிட்டு வரலாம். அம்மாடி ஒரு நிமிஷமா. ஆதி என்னாச்சு? என்னம்மா? இல்லம்மா, ரிப்போர்ட் கொஞ்சம் மாறி போயிருச்சு. என்னது ரிப்போர்ட் மாறிச்சா? ஆமாமா, நான் தான் தெரியாம நிம்மதின்ற பேருக்கு பதிலா நித்யான்ற பேரு ரிப்போர்ட்ல இருக்கிறத கொடுத்துட்டேன். இந்தாங்கம்மா, இதுதான் நிம்மதியோட ரிப்போர்ட். அத கொண்டாங்க. சரிம்மா பாத்துக்கங்க, நான் வரேன். ஒரு ரிப்போர்ட்ட ஒழுங்கா கொடுக்க தெரியல. இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல். ஸ்வேதா இந்த ரிப்போர்ட்ட படிமா. கொடுங்க ஆண்டி. எப்படியும் இதுலயும் நெகட்டிவ்னு தான் வரப்போகுது, அப்புறம் எதுக்கு இவ்ளோ சீனு? வரட்டும் வரட்டும், நெகட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு. The result tested is positive. ஆண்டி ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. என்னம்மா சொல்ற? பேரை ஒழுங்கா பாத்தியா? வேற ஏதாவது ரிப்போர்ட்டா இருக்க போது. நிம்மதியான பேரை பாரு போத. பாத்துட்டேன் ஆண்டி, நிம்மதின்னு தான் போட்டிருக்கு. ரிசல்ட் பாசிட்டிவ். ஏ ஐயோ கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சு. ஆதி நம்ம நினைச்சது நடந்துருச்சு. ஷாலினி நம்மளுக்கு துரோகம் பண்ணல, நல்லதான் பண்ணிருக்காங்க. போறப்ப கண்டிப்பா பார்த்து பேசிட்டு போனோம். ஐயோ கார்த்திக் என்னால முடியல, ஒரு பெட்ட போட்டு என்னை இங்கேயே அட்மிட் பண்ணிருங்க. ஒரு 2 மாசத்துக்கு இங்கேயே படுத்து கிடக்குறேன். சபா முடியல கார்த்திக், முடியல. ஒரு லவ் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ என்ன மாமியாரே? ஹே ஷாக்ல அப்படி ஃப்ரீசர்ல வச்ச ஆப்பிள் பழம் மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க போல. எப்படி எப்படி இது நடந்துச்சு? ஹோ எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? பண்ணவா? ச்சீ போடி என்கிட்ட. என்ன மாமியாரே, இந்த காராசியோட பேச்ச கேட்டுட்டு என்ன சந்தேகப்பட்டுட்டீங்களே? மாமியாரே இன்னும் 10 மாசத்துல பாட்டியாக போறீங்க. என்ன சந்தோஷமா பாத்துக்கங்க மாமியாரே.
அப்பதானே ஆரோக்கியமா நல்ல கொழு கொழுன்னு உங்க புள்ள மாதிரியே ஒரு புள்ளைய பெத்து தர முடியும். ஹே வேண்டாம், தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தி பார்க்காத. சரி, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா இல்ல பொம்பளை பிள்ளை வேணுமா? உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, சும்மா ஜம்முன்னு பெத்து தரேன். ஜாலியா உட்காந்து கொஞ்சிட்டுருங்க. கொழுப்பு பாத்தீங்களா கார்த்திக்? அவளுக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்தோடனே ரொம்ப கொழுப்பேறி போய் பேசிட்டு இருக்கான். உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னா சாவடிச்சிருவாங்க.